ஒரு கட்சி இன்னும் எந்த இடத்திலும் வெற்றிக்கான அந்த முன்னணியில் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. 70 இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள் 234 தொகுதிகள் யார் பெறுகிறார்களோ அவர்களே அதிமுக நோக்கி தமிழக வெற்றி கழகம் நகர்வதை பார்க்க முடிகின்றது. வழக்கமாக எந்த ஒரு செல்வாக்காக இருக்கிறது, அவர் தென் மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கிறது, கொங்கு மாவட்டத்தில் செல்வாக்காக இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த மண்டலமும் நான் அப்பையிலேருந்து பார்க்குறேன் சீமான் வரவே மாட்டேங்கிறாங்க. மையமாக கருதப்பட்ட 2 அமைச்சர்களும் தொடர்ந்து பின்னடைவு அந்த தொகுதிகளில் முன்னிலையில தாவேகா இருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில தாவேகா வேட்பாளர் ஆதவ அர்ஜுனா முன்னிலை. சற்று முன்னதாக 3வது இடத்துல இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில தற்போது அவர் முன்னிலை வைக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில வில்லிவாக்கத்துல சற்று முன்னதாக திமுக வேட்பாளர் முன்னிலை வைத்த நிலையில தற்பொழுது ஆனால் இவங்க மட்டும் இடம்பெறும் அமைச்சர்கள் பின்னடைவை சந்திக்கிறதோ தாவேகா பெரும்பாலான இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அங்கெல்லாம் அமைச்சர் இன்னார் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அப்படின்றத சேர்த்து சொல்லுங்கன்றாரு. இருதரப்பிலும் இருந்து பின்னடைவை சந்திக்கிறாங்க. திருவிக நகர்ல தாவேகா தொடர்ந்து தொகுதிகளில் நாங்கள் பார்க்கறது 3வது இடத்துல இருக்காங்க. திருவிக நகர் நம்ம ஆரம்பத்துல இருந்தே தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வரும். அந்த தொகுதியில தாவேகா தொடர்ந்து முன்னிலை. திருச்சுழி தொகுதியில அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது பின்னடைவு.